தவக்கால ஜெபம் நாள் 28. ஜெப சிந்தனை. கடவுளை அணுகிச் செல்லுங்கள், அவரும் உங்களை அணுகி வருவார். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அளவற்ற அன்போடு எம்மை உமக்கு அருகில் வருமாறு அழைக்கின்ற ஆண்டவரே, தவக்காலத்தின் 28ஆம் நாளாகிய இன்று நாங்கள் கட்டாயத்தினாலும் பயத்தினாலும் அல்ல, அன்போடும் சிறு பிள்ளைக்குரிய ஆர்வத்தோடும் உம்மை தேடி வர, உமக்கு அருகில் வர கிருபை புரிந்தருளும். மான்கள் நீரோடையை ஆர்வமாக நாடுவது போல நாங்களும் உமது பிரசன்னத்தை விரும்பி தேடுவோமாக. ஒவ்வொரு நாளும் உமது பிரசன்னத்தை தேடும் உயரிய மனதை தந்தருளும் ஆண்டவரே. ஆண்டவரை காண வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள், அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள் என்று வேதம் சொல்கிறதே. ஆண்டவரே, எங்களுக்கு கிடைக்கும் பொன்னான வாய்ப்புகளை நாங்கள் தவறவிடாமல் உம்மை தரிசிக்க முயல்வோமாக. எங்கள் ஜெப வாழ்வு உறுதிப்படட்டும் தகப்பனே. ஜெபிக்காமல் உமது வார்த்தையை வாசிக்காமல் ஒரு நாள் கூட கடந்து போகக்கூடாது கடவுளே. உமக்கு நேரம் கொடுக்காமல் வீணான பொழுதுபோக்குகளுக்கும் கேளிக்கைகளுக்கும் முதலிடம் கொடுத்திருக்கின்றோம். ஜெபம் என்று சொன்னாலே சோம்பலுக்கு உள்ளாகி இருக்கிறோம். எங்களை மன்னியும் தந்தையே. இந்த 40 நாட்கள் தவக்கால திருப்பயணத்தில் நாங்கள் வீண் பராக்குகள், சோம்பேறித்தனம் ஆகியவற்றை களைந்துவிட்டு படிப்படியாக உம் அருகில் வரவும், உம்மோடு எமக்குள்ள உறவை ஆழப்படுத்தவும் உதவுவீராக. எம் மகிழ்ச்சியையும் துன்பத்தையும் சோதனைகளையும் சாதனைகளையும் முதலில் உம்மிடம் பகிர்ந்து கொள்ள நாங்கள் ஓடி வருவோமாக. நாங்கள் உம் அருகில் வர வர நீர் எம்மை நெருங்கி வந்து உமது இரக்கத்தினால் எங்களை நிறைப்பீராக. மாட்சியும் புகழும் என்றென்றும் உமக்கே உரியன. ஆமென்.